ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன 45 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ராஜ்பி ஷெட்டி ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கார். அவர் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருது. அதில் ஒரு நாய் இறந்து போயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்ல இருந்தே ஹீரோ ராஜ்பி ஷெட்டிக்கு கெட்ட கனவுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு நாள் அந்த நாயோட ஓனரான உபேந்திரா நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போனதும் இல்லாமல், நீ என்னோட நாயை கொன்னுட்ட, அதனால உன்னை நான் 45 நாளாக கொன்று காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அதனால ஹீரோ ராஜ்பி ஷெட்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போது ஒரு நாள் சிவராஜ்குமாரோட உதவியோட நம்ம ஹீரோ எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கடைசியில் சிவராஜ்குமாரை உபேந்திராட்டிருந்து காப்பாற்றினாரா இல்லையா? கடைசியில் சிவராஜ்குமார் ராஜ்பி ஷெட்டியை என்ன பண்ணார்? கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோ ராஜ்பி ஷெட்டியை என்ன பண்ணாங்க? கடைசியில் என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அர்ஜுன் இந்த கதையை கொண்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. எதுக்குன்னா, ஒரு ஆக்ஷன் ஃபேண்டஸியை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படம். இந்த மல்டி ஸ்டார்னால் சிவராஜ்குமார், உபேந்திரா, ராஜ்பி ஷெட்டி இவங்க எல்லாருமே கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர். இந்த 3 பேருக்குமே ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அந்த எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பிரித்து சூப்பராக பண்ணியிருக்கார் டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போன்னு பார்த்தோம்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, அந்த ஃபேண்டசி சீனை காமிச்சதாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த 12 காட்சியை வச்சு நம்ம சிவராஜ்குமார் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் சார். அதில் உண்மையிலேயே ஒரு தரமான காட்சி. என்ன தான் சிவராஜ்குமாரை 12 கேரக்டரை காமிச்சிருந்தாலும் அந்த 12 பேர்த்துக்குமே அந்த சிஜி ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் சிஜி ஒர்க்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஸ்டார்டிங்கில் உபேந்திராவுக்கு அந்த காளை மாடில் ஏறி வர ஒரு காட்சி இருக்கும். அது போக எருமை மாடில் ஏறி வர ஒரு காட்சியும் இருக்கும். அது எல்லாத்தையுமே சிஜி ஒர்க் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக சினிமாட்டோகிராஃபரும் அந்த ஃபைட் காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த மலையில் நடக்கிற அந்த டைலாக் பேசுகிற அந்த காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா அர்ஜுன் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படத்தில் பெருசாக பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே தூக்கி நிறுத்தியிருக்கு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் டைரக்டர் அர்ஜுன் ரொமான்ஸு, எமோஷனு, ஃபைட்டு இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா காமிச்சிருக்காரு. அது போக இந்த படத்தில் முருகனை பற்றி கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. முருகன் பக்தியாக இருக்கிறவங்க, முருகன் நம்புகிறவங்க அப்படின்னு அந்த காட்சியெல்லாம் டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் ஆக்ஷன் காட்சியை அனல் பறக்கிறாப்புல சூப்பராக வச்சுருக்காரு. அது போக இந்த படம் ஒரு ஃபேண்டசி படம் தான். அதனால அந்த யமதர்மனை காமிக்கிறது, அந்த லட்சுமி தேவியை காட்டுறது, அந்த முருகனை காட்டுறது அப்படின்னு சில காட்சிலாம் இருக்கும். அதுக்கு சிஜி ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபைட் காட்சியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, கடைசி கிளைமேக்ஸில் வர ஃபைட்டும் அந்த உபேந்திராக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. அதில் வர அந்த ஃபைட் காட்சி, அதுக்கடுத்து நம்ம சிவராஜ்குமாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி, அதில் நடக்கிற ஃபைட் சீனு, அது எல்லாத்தையுமே டைரக்டர் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் இந்த கதையை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாலும் தேவையில்லாத காட்சிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது போக கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கதையாக இருந்திருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா, ஒரு நாயை கொன்னதுக்கு அவர் பழி வாங்குற மாதிரி வச்சுருந்தாலும் ஒரு பெரிய வில்லனை எப்படி காட்டணுமோ அதை நம்ம டைரக்டர் கோட்டை விட்டார். எதுக்குன்னா, அந்த நாயை கொன்ன விதத்தை கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காமிச்சிருந்தாலும் வில்லத்தனத்தை கொஞ்சம் டம்மியாக காமிச்ச மாதிரி இருக்கும். உபேந்திரா என்னதான் ஒரு நல்ல ஆக்டராக இருந்தாலும் அவருக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே தான் இருக்கும். அதை நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அது போக சிவராஜ்குமாரோட அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா இந்த படம் ஒரு நல்ல ஃபேண்டசி ட்ராமாவாக அமைஞ்சிருக்கும். அதை நம்ம டைரக்டர் கோட்டை விட்டார். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.3 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்குது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.